ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு கபாப். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க. வெளியே மொறுன்னு உள்ள மெத்துன்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் கட் பண்ணிக்கினா கரெக்டாக இருக்குங்க கபாப் செய்ய. இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கபாப் தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக விட வேணாங்க. மேலே இருக்கிற மசாலா மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். அப்பப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. பாருங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு கபாப் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.